இப்பொழுது மதுரையில் ஒரு தரப்பினர் ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வந்திருக்கிறது. நாகேந்திரன், நீங்கள் அங்கே பார்க்கும் அந்த சூழல் என்னவாக இருக்கிறது? ரயிலை மறித்து போராட்டம் நடைபெறுவதாக தகவல் வந்திருக்கிறது. உண்மை நிலவரம் என்ன? ஹலோ தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி வந்து மதுரை தத்தநெறி ரயில் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலை இந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்பினர் தற்போது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி இவர்கள் வந்துட்டு ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் மறியலில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். இவர் வந்து நமது ஒளிப்பதிவாளர் வந்து முத்துப்பாண்டி அவர்கள் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயில் மறியலானது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் வந்து இதனால் வந்துட்டு மற்ற ரயில்கள் வந்து வர முடியாமல் இந்த பகுதியில் வந்துட்டு ரயில்கள் அனைத்தும் வந்துட்டு ரயில் போக்குவரத்து முற்றிலும் வந்துட்டு தடைபெற்று உள்ளது. இந்த காட்சியில் வந்து நீங்களே பாருங்க. இந்த மாணவர்கள் வந்துட்டு அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலில் மட்டும் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அதையும் தாண்டி இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர் அமைப்பினர் வந்து தற்போது இந்த ரயிலை வந்துட்டு மதுரை ரயில் நிலையம் செல்வதற்கு முன்னரே இந்த ரயிலை வந்து தத்தநெறி ரயில் பாலத்தின் மேல் இந்த ரயிலை வந்துட்டு அவர்கள் மறித்து கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் இருந்தாலும் வந்து இந்த மாணவர் அமைப்பினர் இந்த ரயில் தண்டவாளத்தில் வந்து அமர்ந்து அவர்கள் வந்து தங்களது வந்து எதிர்ப்புகளை காட்டி வருகின்றனர். இதில் வந்துட்டு பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்தவரும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் வந்து குறிப்பாக பார்க்கலாம். பெண்களும் இருக்கிறார்கள், கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி இந்த மதுரை பகுதியில் வந்து பல்வேறு பகுதிகளில் போராட்டம் முற்றி வருகிறது. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அவர் வந்து இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருப்பதால் இந்த ஜல்லிக்கட்டு மீதான இந்த தடையை நீக்குவதில் என்னால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என அவர் தெரிவித்ததை தொடர்ந்து மதுரையில் வந்து பல்வேறு பகுதிகளில் போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. இந்த மாணவர்களின் எழுச்சி தற்போது வந்து இந்த மதுரை பகுதியில் வந்து போராட்ட களமாக இந்த மதுரையை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரையை மொத்தத்தில் ஸ்தம்பித்துள்ளது. மதுரையில் வந்துட்டு சாலை வழியாகவும் ரயில் வழியாகவும் செல்லக்கூடிய இந்த போக்குவரத்து வந்து முற்றிலும் தடைபெற்றுள்ளது. நாகேந்திரன், ரயிலில் எத்தனை பயணிகள் இருக்கிறார்கள்? இந்த ரயில் எங்கே செல்ல இருக்கிறது? கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ரயிலானது வந்து கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவில் சென்று கொண்டிருக்கிற ரயில். இதில் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 1000 பேர் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு வந்துட்டு அது தோராயமாக தான் குறிப்பிடப்படுகிறது. இதில் வந்து எத்தனை பயணிகள் இருக்கிறார்கள் என்பது குறித்து நம்மளுக்கு முழுமையாக தெரியவில்லை. இவர்கள் வந்து இந்த பகுதி வந்து பொங்கல் விடுமுறை முடிந்து அவர்களது வந்து சொந்த பகுதிகளுக்கு செல்வதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அதே போல வந்து அவர்களது சொந்த பணிக்காகவும் வேலை காரணமாகவும் வெளியூர்கள் சென்று திரும்ப அவர்களது ஊருக்கு வந்துட்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது இந்த ரயிலானது பாதி வழியில் மதுரை ரயில் நிலையத்திற்கு முன்னர் இந்த ரயில் நிலையத்துக்கு முன்னர் உள்ள பகுதி தான் வந்து மதுரை தத்தநெறி செல்லூர் தத்தநெறி பகுதி. இந்த தத்தநெறி பகுதியில் ரயிலானது வந்து கொண்டிருக்கும் போது முன்னர் வந்துட்டு கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த மதுரை பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் இந்த பகுதியை வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். ஒரு நம்மள 1000 பேர் என்று நினைத்திருந்தோம். ஆனால் உள்ளே வந்து அதிகமான மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவருடன் வந்து காவல்துறை அவர்கள் வந்துட்டு கரிமேடு காவல்துறை ஆய்வாளர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் அவர் சமரச பேச்சுவார்த்தையும் இந்த மாணவர்கள் வந்து ஏற்காமல் தொடர்ந்து அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளைத்தான் நமது வந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி அவர்கள் நேரலையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை வந்துட்டு நமது புதிய தலைமுறை தான் முதலில் பதிவு செய்து இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற போராட்டங்களில் வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.
மதுரையில் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பிரத்யேகமாக புதிய தலைமுறை படம் பிடித்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமாதான முயற்சி எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது நாகேந்திரன்? கண்டிப்பாக இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அமைப்பானது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ரயிலை மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் மத்திய மாநில அரசுகள் இவர்களது போராட்டத்திற்கு செவி சாய்ப்பார்கள் என்று அவர்கள் நினைத்து இவர்களது போராட்டத்தை அறவழியில் நடத்தி கொண்டு வந்தனர். கடந்த 4 நாட்களாக மதுரை அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியிலும் மதுரை அலங்காநல்லூரிலிருந்து வாடிப்பட்டி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையிலும் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அந்த கிராம மக்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து அந்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் வெடித்து சென்னை மெரினா கடற்கரை மற்றும் கோயம்புத்தூர், திருச்சி, நெல்லை என பல்வேறு மாவட்டங்களில் அந்த போராட்டமானது வெடித்து தற்போது அந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த போராட்டத்தில் நீங்களே பார்க்கலாம், இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவ மாணவிகள் இவர்கள் அறவழி போராட்டத்தில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் இன்று தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும். ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை தொடர்ந்து நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் இன்று பாரத பிரதமர் அவர்கள் இந்த போட்டி இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருக்கும் நிலையில் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என அவர் கூறியதை தொடர்ந்து தற்போது மாணவர்களின் போராட்டம் அறவழியில் இருந்து தற்போது அவர்கள் ரயில் மறியல் போராட்டத்திற்கு சென்றுள்ளனர். இந்த ரயிலானது இந்த ரயிலில் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் தொடர்ந்து அவர்கள் இந்த இதில் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அவர்களது பணியிலும் அவர்களது வேலைகளும் இதனால் முடங்கியுள்ளது. காவல்துறை அவர்களும் துணை காவல் ஆணையர் அவர் வேல்முருகன் அவர்களும் மற்றும் கரிமேடு காவல் ஆய்வாளர் கண்ணன் அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை நமது புதிய தலைமுறை முதலில் இந்த செய்தி பதிவு செய்து மாணவர்களின் போராட்டத்தை பதிவு செய்து வருகிறது. இந்த பகுதியில் பார்க்கலாம், இந்த அருகில் உள்ள மற்றொரு தடத்தில் இந்த மாணவர்கள் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மதுரை ரயில் நிலையத்திற்கு இங்கே சென்னை மற்றும் திருச்சி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய இந்த ரயில்கள் அனைத்தும் தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் இந்த 2 ரயில் வழித்தடங்களாக தான் சென்றாக வேண்டும். ஆனால் இந்த 2 ரயில் தடங்களையும் மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் இவர்கள் மறியலில் ஈடுபட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மதுரைக்கு வரக்கூடிய ரயில் பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்கள் அனைத்தும் ஸ்தம்பித்த நிலைதான் காணப்பட்டு வருகிறது. இந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். அவர் மாடுபிடி வீரர்கள் இந்த பகுதியில் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களும் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்போது சிலர் அந்த பகுதியில் படுத்து வருகின்றனர். இந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். மாணவர்களின் போராட்டம் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களின் போராட்டமானது தற்போது மதுரையில் தீவிரமடைந்துள்ளது. காவல்துறையினர் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் இருந்தாலும் இந்த மாணவ அமைப்புகள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கி அலங்காநல்லூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றால் மட்டுமே நாங்கள் இந்த மறியல் மற்றும் இந்த போராட்டங்களில் கைவிடுவோம் என்று தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணிமரன் நாகேந்திரன், தண்டவாளத்தில் தன்னெழுச்சியுடன் தண்டவாளமே தெரியாத அளவிற்கு அங்கு தன்னெழுச்சியுடன் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரு சில நிமிடங்களில் இவ்வளவு பேர் அங்கு கூடியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எவ்வளவு நேரமாக இவங்க இங்கு கூடியிருக்கிறார்கள்? எத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள்?
கண்டிப்பாக மணிமாறன், நீங்களே வந்து இந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீதான தடையை நீக்க கோரி மதுரையில் வந்து கடந்த 4 நாட்களாக அலங்காநல்லூர், பாலமேடு, மேலூர், மதுரை தமுக்க மைதானம், அவனியாபுரம் என பல்வேறு பகுதிகளில் இவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் வந்து போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நினைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் இவர்கள் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு ரயில் மறியலில் போராட அவர்கள் வந்து தீர்மானம் செய்து இந்த பகுதியில் வந்துட்டு காவல்துறைக்கும் ரயில்வே நிர்வாகத்திற்கும் தெரியாமல் இவர்கள் வந்து சிறிது குழுக்களாக வந்து இந்த பகுதியில் வந்து அவர்கள் வந்துட்டு வந்துள்ளனர். அவர்கள் வந்து தற்போது இந்த காவல்துறை வந்துட்டு அவர்கள் நம்மிடம் அங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமது தொலைக்காட்சியை வந்து அந்த வழியாக வந்து அந்த மாணவர்களின் கோரிக்கையை வந்துட்டு நீங்க எடுத்து சொல்லும்படியும் அதன் மூலம் வந்து இவர்கள் இந்த பகுதியில் இருந்து மாணவர்கள் கலைந்து செல்வார்கள் எனவும் அவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணிமாறன், நாகேந்திரன், மதுரை செல்லூர் அந்த இடத்தில் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்ப ரயில் எந்த பகுதியில் நிற்கிறது, உள்ளே இருக்கும் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் இருக்கிறதா, ஏதேனும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? மணிமாறன், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த மாணவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரோட பேசலாம். நாங்கள் எவ்வளவு நல்லா பொறுத்துக்கிட்டே இருக்குது, வெடிக்கும், கண்டிப்பா அது வெடிக்கும். அண்ணே, மத்திய அரசு மணிமாறன், நீங்களே வந்து கேளுங்க இந்த மாணவர்களோட கோரிக்கை. அண்ணே, எங்களோட கோரிக்கை ஏற்கனவே கண்டிப்பா வெடிக்கும். அங்க பாருங்க, சாலை மறியலாம் தொடங்கியிருக்கோம், கண்டிப்பா வெடிக்கும். நாங்க யாரும் காட்டுவோம், மத்திய அரசுக்கு யாரும் நாங்க காட்டுவோம். எவ்வளவு நாங்க அடி வாங்கிட்டே இருக்குது, இந்த நாங்க அடிப்போம், கண்டிப்பா அடிப்போம். வீட்டாவே வெளியேற்றணும், கண்டிப்பாக மணிமாறன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது இந்த மாணவர்கள் வந்துட்டு பீட்டாவுக்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அவர்கள் வந்து தங்களது கோரிக்கைகளை வந்துட்டு தெரிவித்து வருகின்றனர். மணிமாறன், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட இதற்கான ஆரம்ப புள்ளி மதுரை என்றே சொல்ல வேண்டும். அறவழியில் போராடி அவர்கள் தற்பொழுது ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏராளமான இளைஞர்கள் அங்கே குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மதுரை செல்லூர் இடையே செல்லும் அந்த ரயிலை மறித்து அவர்கள் இப்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறை பிரத்யேகமாக அதை படம் பிடித்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள நிலவரத்தை நாகேந்திரன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நாகேந்திரன், அங்கே காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். என்னவெல்லாம் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள்? அதற்கு போராட்டக்காரர்கள் என்ன மாதிரியான பதில்களை தருகிறார்கள்? கண்டிப்பாக மணிமாறன், நீங்களே வந்து தற்போது இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம். இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவரிடமே வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தீர்கள். தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாகவும் மற்ற மாணவர்களோட ஒருங்கிணைந்து இந்த ரயில் மறியல் போராட்டம் மிக பெரிய அளவுல வெற்றி அளித்து தமிழரோட உரிமையை மீட்டெடுப்பவரை இந்த போராட்டம் தொடரும். இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்ப்பு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனா வரல. எங்களுக்கு வந்து இந்த தமிழனுக்கு வந்து எல்லா அரசுமே எதிராக தான் இருக்கு. இனிமேலே நாங்க வந்து மாநில அரசு குறை கூற விரும்பல, மத்திய அரசு தான். எல்லா மத்திய அரசு அலுவலகங்களையும் நாங்க மூடுவோம். நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க. எல்லா எம்பி ராஜினாமா பண்ணணும். அதிமுக எம்பி என்ன பண்றாங்க? எல்லா எம்பி ராஜினாமா பண்ணணும். எங்க வாடிவாசல் இல்லாம தான் நாங்க 5 மாடு அவுத்துட்டா போதும் சொன்னோம். இனிமேல் 1000 மாடு விற்போம், 1000 மாடு விடுவோம். இனிமேல் 1000 மாடு அவுத்து விடுவோம். நீங்க புரிஞ்சு பாத்துக்கோங்க. மணிமாறன், நீங்க வந்து கேட்டிருக்கலாம். இந்த மாணவர்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடத்தினால் மட்டுமே நாங்கள் இந்த பகுதியிலிருந்து போராட்டத்திலிருந்து கைவிடுவோம் என அவர்கள் தெரிவித்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து போராடி வருகின்றனர். மணிமாறன், நாகேந்திரன், மதுரை செல்லூர் அந்த இடத்தில் தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். சமாதானம் செய்ய காவல்துறையினர் எடுத்த முயற்சியும் தோல்வியடைந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு நேரமாக இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஊரிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இந்த ரயில் நிற்கும் இடம் ஊரிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறது என்பதை சொல்ல முடியுமா?
நாகேந்திரன், ஊரில் இருந்து இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அருகாமையில் ஊர் இல்லாதது போல் தெரிகிறது. ஊரை தாண்டி எவ்வளவு தூரத்தில் இந்த ரயில் நின்று கொண்டிருக்கிறது? தற்பொழுது அந்த இடத்தில் எவ்வளவு பேர் குழுமி இருக்கிறார்கள்? மணிமாறன், இந்த காட்சியை நீங்க வந்து பாத்துக்கிருக்கீங்க. இந்த இடத்தில் வந்துட்டு ரயில் நிற்கும் இடத்திலிருந்து மதுரை ரயில் நிலையமானது இன்னும் வந்துட்டு 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. இந்த ரயிலானது இதனை தொடர்ந்து இந்த தற்போது இருக்கும் இடத்திலிருந்து இதுக்கு அடுத்த நிலையமாக மதுரை ரயில் நிலையத்தில் தான் மதுரை ரயில் நிலையத்திற்கு தான் இது செல்ல வேண்டும். இதற்கு இடையில் வந்துட்டு வேற ரயில் நிலையம் இடையில் வந்து இல்லை. மதுரை ரயில் நிலையம் தான் செல்ல வேண்டும். இந்த பகுதியில் வந்துட்டு தற்போது சுமார் இந்த 2 ரயில் தடங்களிலும் இந்த பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இந்த பகுதியில் வந்து அதிக அளவு அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாணவர்கள் இந்த பகுதியில் ரயிலை மறித்து போராடுவதை தெரிந்து மதுரையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த பகுதியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் வந்துட்டு மதுரை பல்வேறு சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் நாகர்கோயில், கன்னியாகுமரி என்ற கேரளா உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய ரயில் போக்குவரத்தானது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களிடம் ரயில்வே காவல்துறையிலும் தமிழக காவல்துறையும் தொடர்ந்து அவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் இருந்தாலும் அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை, அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தடையை நீக்கி இந்த போட்டிகள் வந்துட்டு எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி நடத்துவதற்கு அவர்கள் வந்து வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிநாட்டு குளிர்பானமான ஒரு குளிர்பானத்தை தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் கீழே ஊற்றி வரும் காட்சியையும் நம்ம வந்து பார்த்து வருகிறோம். மணிமாறன், நாகேந்திரன், இந்த ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எந்தெந்த ஊர்களுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அல்லது தாமதமாக செல்லும் என்கிற அறிவிப்பு ஏதேனும் வந்திருக்கிறதா? என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மணிமாறன், இந்த கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோயில் செல்லக்கூடிய இந்த பயணிகள் ரயிலானது கடந்த 1.5 மணி நேரத்திற்கு மேலாக வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு இந்த மாணவர்களின் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த சென்னை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அவர்கள் வந்துட்டு இந்த ரயில்கள் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்கள் அனைத்தும் முற்றிலுமாக வந்து தடை செய்யப்பட்டதாக தான் நம்ம வந்து கூற வேண்டும். இது வந்து இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த ரயில்கள் மேலும் காரைக்குடி மார்க்கமாகவும் ராமேஸ்வரம் மார்க்கமாகவும் மாற்றி செல்லப்படுகிறதா என்பது குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் கொடுக்கும் அதிகாரப்பூர்வ தகவலை வைத்து தான் நம்ம வந்து அதை பற்றி கூற முடியும். தற்போது நம்மளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் நாகர்கோவில் செல்லக்கூடிய இந்த பயணிகள் ரயிலானது கடந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த மாணவர்களின் போராட்டத்தால் இந்த பகுதியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நம் மற்றொரு ரயில் நம் நின்று கொண்டிருப்பது அந்த எதிரே ரயில் இருக்கும் அந்த ரயில் தடத்திற்கு எதிரே உள்ள மற்றொரு ரயில் தடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மதுரை மாவட்டத்தில் வந்துட்டு 2 ரயில் தடங்கள் தான் உள்ளது. இந்த 2 ரயில் தடங்களிலும் நாம் வந்து தற்போது இந்த மாணவர்கள் வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு சாலைகளில் அமர்ந்து அறவழியில் போராடி வந்த இந்த மாணவர்கள் தற்போது இந்த பகுதியில் வந்துட்டு ரயில் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சியை வந்து நமது புதிய தலைமுறை நமது இந்த மதுரையில் வந்து ரயில் மறியல் போராட்டத்தை வந்துட்டு தொடர்ந்து நம்ம தான் வந்து முதலில் வந்து இந்த செய்தியை வந்து பதிவு செய்து வருகின்றோம்.